பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் நிறைவாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்கள் மூலமாக ஆண்டவர் அநேகரை ஆசீர்வதித்து வழிநடத்த உங்களை ஒரு கருவியாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த நாளின் தியானத்திற்கென்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இப்படியாக சொல்லுகின்றது: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு எரேமியாவை அழைத்து சொன்ன ஒரு அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உனக்கு பதில் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கூப்பிடுகிற அனைவருடைய சத்தத்தையும் கேட்கிற ஒரு நல்ல தேவனாக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். பதில் தருகிறவராக மாத்திரமல்ல, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய மனித மூளைக்கு அறியாததை, நமக்கு எட்டாதத பெரிய காரியங்களை ஆண்டவர் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நாளில் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் அந்த 33வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது, எரேமியா காவற்சாலையின் முற்றத்திலே அவன் வைக்கப்பட்டிருந்த போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. முற்றத்திலே அடைத்து வைக்கப்பட்டிருந்த போது, அவன் சிறைச்சாலையிலே காவல் வைக்கப்பட்டிருந்த போது, அடைத்து வைத்திருந்த போது ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்குமாக உங்களுடைய வாழ்க்கையின் சிறையிருப்பை மாற்றுவதற்கு எந்த காரியத்தில் நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையை மாற்றுவதற்கு, உங்களுடைய காரியங்களை ஜெயமாக்குவதற்கு ஆண்டவர் இந்த நாளில் நீங்கள் அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளில் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அறிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.